அந்த அக்கா பலூன் கேட்டுட்டே இருக்குது, நீங்க என்ன வாங்கி தராம இருக்கீங்க? ஆமா தம்பி, ஹார்ட் பலூன் ஒரு 3 கொடு. எவ்வளவு ஒரு பலூனு? 50 ரூபானே. என்ன தம்பி, வருஷத்துக்கு வருஷம் விலை ஏறிட்டே போகும் போல. எல்லாரும் திருவிழா கடையில சம்பாரிச்சாதானா? ஆ, அது சரிதான். திருவிழாவில் எங்க போய் என்ன ரேட்டு கேட்டாலும் விலை எகிரிட்டு இருக்கு. என்னண்ணே, 5 பத்தி எங்களுக்கும் கிடைச்சாதானே நாங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும், பொழுதோ நடத்த முடியும். சொல்லுங்க. அது உண்மைதான். சம்பாதிக்கிற வரைக்கும் லாபம் தான். இந்த மாதிரி இடத்துல சம்பாதிச்சாதானே. ஒன்னும் நான் குறை சொல்லல. சரி தம்பி, கூடு 3 பலூனு. இந்த ஒரு நிமிஷம்னே. கௌதம், வேற என்ன வேணும் மேடம்க்கு? வேற ஒண்ணுமே வேணாம். சூப்பர், இதுவே போதும். வளையல் வாங்கி தர. வளையலா? ஆமா, என் அப்பதான் இப்ப வளையல் வாங்கிட்டு வர. அவங்க வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வரட்டும், நான் உனக்கு வாங்கி தரேன். வேணாம் கௌதம். எதுக்குள்ள வேணாங்கிற? இல்ல வேண்டாம். நான் யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டு. ஆமா பாவம், உனக்கு சொல்லவே தெரியாது. உனக்கு தைரியமே இல்ல பாரு. அக்கா பண்ற? தெரிஞ்சிருச்சா? இல்ல இல்ல, நான் வளையல் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி சரி, பலூன் வாங்கிட்டு போயிட்டு உனக்கு வளையல் வாங்கி தரேன். ஓகே. இந்தாக்கா. ஏய் தம்பி, என்கிட்ட கொடு, நான் அக்காவுக்கு கொடுத்துக்க. ஓஹோ, அப்படியாண்ணே. சரித்தேன், இந்தாங்க. கொடு தம்பி. கொடுங்கண்ணே அக்காக்கு. இந்தாங்க மேடம், ஹார்ட் பலூனு பிடிங்க. கொடுங்க சார். சார், நீ மட்டும் மேடம் மேடம்ன்ற, அப்ப நான் சார் கூப்பிட்டா என்ன? அது சரிதான். குடு குடு. வெந்து காஞ்ச பொட்டலுல வேறும் தீஞ்சு நிக்க இல்ல. பிஞ்சு காலில் மழைய கொண்டு வந்த சாமி நீதானே. அத்தவான காத்துக்குள்ள பாறாங்கல்ல கிடக்கையில கோபுரத்து உச்சியில என்னைய தென சாமி நீதானே. ஏகத்தாடையும் செந்தாடையானதல்ல உன்னால போல காத்தாடிதான் நெஞ்சுக்குள்ள சுத்துதடி தன்னால. வாய்ப்பாட்டு தூங்கையில வாராய கனவுக்குள்ள என்னன்னு கேட்கையில நானே நானே. போதும் போதும், எல்லாரும் வந்துட போறாங்க. சரி வா, அப்படியே வளையல் கடை பக்கம் போக. வேணாம் கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா ஒண்ணும் ஆகாதுமா. வா வா. இது யாரு ரெண்டு நிக்குதுளே? அட முள்ளமாவே. அந்த குட்டி, இந்த குட்டி முத்தம்மா ராத்திரி இல்ல. என்ன இந்த பிள்ளை இதயம் வச்ச பல்லும் வச்சிட்டு கையில நிக்குது. இந்த பையன் அந்த பிள்ளையே பார்த்து பேசிட்டு அடங்கா. என்னவா இருக்கும் விஷயம்? ஓஹோ, இதுதான் இந்த குட்டி கிருஷ்ணா பையனை கல்யாணத்துக்கு வேண்டானாலோ. இருக்கலாம். அதனாலதான் இந்த பிள்ளை கிருஷ்ணா பையல கட்டிக்க பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருச்சு போல. இப்பதான் புரியுது விஷயம். இத சும்மா விடாத பரிமளா, சும்மா விடாத. முல்லைக்கிட்ட போய் இப்பவே சொல்லி இதை என்ன பண்றேன்னு பாரு. முல்லை திருவிழாதுல தானே இருந்தா. எந்த கடை பக்கம்? மிச்சர் கடை பக்கத்துல நின்னாலோ. ஆமா, முல்லைக்கிட்ட இப்பவே போய் விஷயத்த சொல்லிடுவோமா? வேண்டாம், திருவிழாவில் என்னத்த சொல்லிக்கிட்டு. வேண்டாம், காலையில் அவள் வீட்டில் போய் பேசிக்கிடுவோம். ஏன்னா சின்ன சிறுசுவலை இப்படி விடக்கூடாது. அதுவ போக்குக்கு போய் சொன்னாதான் 2 தட்டு தட்டி கொஞ்சம் பார்த்துக்கிடுவாவ. சரி போவோம். இந்த முத்தமா வளவி கடையில் நின்னாலே. இந்த குட்டியை எங்கிட்ட விட்டுட்டு வளைய கடைக்கு போனாவ. என்ன விஷயமோ அவளுக்கு இப்படி இருந்து தெரிஞ்சுக்கிட்டுதான் பேசிட்டு இருக்கோம்னு விட்டுட்டு போனாலும் என்னமோ இருக்கலாம். அவளும் அப்படி பட்டவளுவுதா. நீ கௌதம், நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். ஏய், உனக்கு பிடிச்ச வளையல நீ தான் வந்து வாங்கணும். நான் வாங்கினா உனக்கு பிடிக்குமா? என்ன கௌதம் இப்படி கேட்டுட்டா? எனக்கு எப்படி கௌதம் பிடிக்காம இருக்கும்? நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பா பிடிக்கும். நீ போய் வாங்கிட்டு வரியா? அது சரிதான். அப்போ வரமாட்ட இல்ல? சரி வரேன். ஆனா நீ அந்த பக்கம் நின்று வாங்க, நான் அந்த பக்கம் பாட்டுக்கு வரமா நிப்பேன். சரியா? அங்க வந்து இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு கேட்க. அப்புறம் எப்படி நான் வாங்குறது கேட்காம? சரி வரேன். வா. ஏங்க, வளையல் வாங்கிக்கோங்க. இல்ல பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வாங்கின வளையெல்லாம் நிறையவே இருக்கு. ஆமா, மல்லிகா அக்கா எல்லாம் எங்க போனாங்க? எல்லாரும் வந்தா வீட்டுக்கு கிளம்பலாம். எங்க மாவிளக்கு கடையில வைக்காம கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஆமால, நான் பாட்டுக்கு கீழே வச்சுட்டேன். இந்த எடுத்து வச்சுக்கிறேங்க.
திருவிழாக்கு வந்துட்டு வளையல் வாங்காம போனா எப்படிங்க? இருங்க ஒரு நிமிஷம், நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். சரி ஓகே, உங்களோட விருப்பம். நீங்களே பார்த்து வாங்கிட்டு வாங்க நல்ல வளையலா. வாங்கினா உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அந்த பக்கம் திரும்பி தான் நீங்க செலக்ட் பண்ணுங்க. பிடிக்கும் பிடிக்கும். எனக்கு மற்றவங்க செலக்ட் பண்ணாதான் பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டு அன்பு தான் எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி தருவா. அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துட்டு வாங்க, எனக்கு பிடிக்கும் தான். ஓ அப்படியா? ஃப்ரெண்ட் எதுவும் பார்த்தீங்களா? இல்லையே. ம் சரி சரி. சரி இருங்க, வளையல் வாங்கிட்டு வரேன். சீக்கிரங்க. சரி. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு பாவம். எவ்வளோ பாசமா இருக்காரு நம்ம மேல. வளையல் வாங்கியே தரணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. வாங்கிட்டு வரட்டும். எப்படி வளையல் வாங்கிட்டு வந்தாலும் ஓகே தான். அடுத்தவங்க நமக்கு ஆசையாக வாங்கி கொடுக்கும்போது நாம எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு வரட்டும். எங்க இந்த வளையல் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. என்னங்க இது, ஒரு டஜனா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, 12 கலரு. இல்ல, உங்களுக்கு எந்த வளையல் செட் ஆகும் தெரியாது, எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியாது. அதனால சரி எல்லா கலர்லயும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஜனையே வாங்கிட்டு வந்துட்டேங்க. நல்லா இருக்கா? அட நீங்க வேற, இன்னும் அழகா இருக்கு இந்த வளையல். வளையல் செட்டு 12 வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இருக்குன்னு கேட்டா எனக்கு ஒரு ஒரு கலர் வளையல மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதை கொண்டு போய் கொடுத்துருங்க. இருக்கட்டுங்க, நீங்க ஒவ்வொரு சாரிக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கிறலாம். பத்திங்களா? இருக்கட்டும் விடுங்க. ஐயோ வேணாம், வீட்டில் ஆல்ரெடி நிறைய வளையல் இருக்கு. அம்மா கல்யாணத்துக்காக அவ்வளோ வாங்கி தந்திருக்காங்க, ஒவ்வொரு சாரிக்கு மேட்சாவே. பரவாயில்லைங்க, போதும். ஏன் உங்க அம்மா வாங்கி கொடுத்தா மட்டும்தானா? ஏன் நான் வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? சரி சரி ஓகே, உங்களோட விருப்பம். நீங்க வாங்கி தரும்போது நான் எதுக்கு வேணான்னு சொல்லணும். இங்க பாரு கௌதம், அங்க உங்க சித்தப்பா பாரு. என்ன சித்தப்பு? டேய் என்னங்கடா? உங்களை தான் இப்போ அருவி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னடா ஆளை காணுமே அப்படின்ட்டு. நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து நிற்கிறியா? கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? என்ன சித்தப்பு இதெல்லாம்? போங்க வாங்க. ஏய் கௌதம், விளையாடாத, கிண்டல் பண்ணாதடா, போடா. சித்தப்பு வைக்கமா? ஓ என்ன மேடம் அருவி மாவுளகாது? ஆமா கௌதம், எடுத்து தர சாப்பிட்றியா? ஏ அன்பு, என்னடி ஒரு ஃபோன் கூட பண்ணல. எப்படியும் நீங்க திருவிழாக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும்டி. எப்படியும் மீட் பண்ணிடுவோம் நினைச்சிட்டு தான் இருந்தேன். கரெக்டா பார்த்துட்டோம்னா ஓடி எங்கிட்டு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா உன்னைய. ஏன் உங்க வீட்டுக்காரர் எங்களை பார்க்க வேணும்னு சொன்னாரா என்ன? நீங்க வேறங்க என்னெல்லாம் இழுத்துட்டு இருக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் கட் பண்றதுல நான் இல்லப்பா. நான் போய் மீட் பண்ணிக்கங்க, பாத்துக்கங்க, பேசிக்கங்கன்னு தான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு வராததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆச்சே, நான் சும்மா என்னது கையில ஒரு டஜன் வளையல்? ஓ உங்க பொண்டாட்டிக்காகவா? எந்த கலர் பிடிக்கும்னு தெரியல, சரின்னு ஒரு டஜனி வாங்கி கொடுக்க போறேன். இதெல்லாம் ஓவர். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஆளுகிட்ட கேட்க மாட்டாங்களா? நீயும் வாங்கி கொடுடா. அதானே பாருங்க உங்க சித்தப்பா எப்படி வாங்கி தராக அப்படின்னு. ஏய் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வலையிலே வச்சுக்கலாம் இல்லைங்க? சரிங்க, இதையே வைங்க. அண்ணி வாங்க. நீ எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்கிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமா கிருஷ்ணா, இப்பதான் உங்களை நான் தேடிட்டு வந்து கரெக்டா இங்கதான் நிக்கிறீங்களா? ஏலே என்னடா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? அந்த பலூன் கடையில் பார்த்தேன், என்னமோ அவளுக்கு பலூன் வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்தும் பார்க்காதபடி நான் பாட்டுக்கு போயிட்டேன். எல்லாம் ஒரு அளவு தான்டா, ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. உங்க அம்மாளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு விஷயம் என்ன நடக்கும்னு தெரியாது, பார்த்துக்க. சொல்லி விடுவேன் சொல்லி. என்ன சித்தி இப்படி ஒல வைக்கிற? எனக்கு போச்சித்தி அங்கிட்டு. ஆமா சின்ன திருசுக சரி என்ஜாய் பண்ணிட்டு போட்டுருமே நினைக்க மாட்டேன். பார்த்தாலே எனக்கு கோங்கோமா வருதுடா கௌதமு. அவங்க அப்பத்தால காணு வளைய வாங்கிட்டு தெரிஞ்சிச்சு. நான் கூட்டிக்கிட்டு போறேன் அவளைய. கையில படுறா பலூனே. சித்தி பாவம் சித்தி, காதுல இருந்து விழுக போது, பேசாம இரு சித்தி. விழுகும் வா, எங்களோட நடந்து போவோம். அன்பு நடந்து வருதோ? பாத்துக்க, நீ நடந்தெல்லாம் வர வேணாம், வண்டியிலே போ. என்ன நடந்து கூப்பிட்டுட்டு பாவம் உங்களுக்கு துணையா வரனே. எல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் போறியா? துணைக்கு வரேன் சித்தி. ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கெல்லாம் போயிட்டு தெரியும். ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளை கூட பேசுகிற வேலையை விட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு. சரி சரி, கோவப்படாத. என்ன அவனுக்கு எதுவும் வாங்கி தரலையா? மாவன் தான் ஆத்தாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அவன் எங்கே கண்டுக்கிறேன், நம்ம எல்லாம கண்டுக்கிறேன். எவ்வளையோ பார்த்துக்கிட்டு தெரியுறேன். எவ்வளையோ இல்லை சித்தி, உன் மருமவோ, வருங்கால மருமவோ. வாயிலே குத்துப்பிடி பார்த்துக்க. சாம இரு சொல்லிவிட்டேன். ஆளு மூஞ்சியும் பிராண்டு.
என்ன கிருஷ்ணா போமா, உன் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்த? பாருங்க நீ இந்த வளையல் தான் வாங்கி நீ முன்னாடி போயிட்டு இருக்கீங்களா, நான் போயிட்டு அருவியை வீட்டில் விட்டுட்டு பிறகு வந்து உங்களை வண்டியில் நான் கூட்டிட்டு வரேன். கிருஷ்ணா, நம்ம ஊருக்காரவங்க எல்லாம் வாராங்க, அவங்க கூட நாங்க நடந்தே வந்துடுறோம். பாவம் எங்களை நம்பி தானே எல்லாரும் வாராங்க. நீ பாட்டுக்கு வந்து திருப்பி எங்களை கூப்பிட வண்டியில போயிட்டோம்னா ஒரு மாதிரி சங்கடப்படுவாளுவோ. வேணாம் வேணாம், எல்லாரும் நாங்க நடந்தே வாரோம் கிருஷ்ணா. நீ போய் அவளுக்கு மட்டும் வீட்டுல கொண்டே வீடு என்ன. சரிங்க அண்ணி, அதுவும் உண்மைதான், பாவம் தானே. சரி நீங்க பார்த்து வாங்க பத்திரமா. சரி கிருஷ்ணா, சரி சரி வாங்க, நான் முன்ன போறேன். ஏம்மா அருவி பார்த்து வாங்க. சரிங்கக்கா. சரிதா, சரி சரி. டேய் நாங்க கிளம்புறோம்டா. சரிங்க சித்தப்பு, பார்த்து பத்திரமா போங்க. புது பொண்ணு மாப்பிள்ள போடா அங்கிட்டு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் நக்கல் பண்ணிட்டே தான் இருப்போம். என்ன சித்தப்பு, உண்மையை சொன்னா கோவம் வருது. கோவம் இல்ல சிரிப்பு தாண்டா வருது. சரி சரி பார்த்து போங்க வண்டியில. சரிடா. இங்க இருல என்ன, நீ இதுவும் நான் வண்டியில பிக்கப் பண்ணி டிராப் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? என் அப்பத்தாவை எங்க உட்கார வச்சுக்கிற? உன் தலையில உட்கார வச்சுக்கிறியா? தலையில உட்கார வச்சுக்கணுமா? வேணாத்தா, நீ நடந்தே போ. எனக்கு விளக்கமா தடி விழுகணும்னு நீ நினைக்கிற வீட்டுல போய். சரி, உன் ஆசை எதுக்கு கெடுத்து? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒழுங்கு மரியாதை நடந்தே போயிரு. வேண்டாப்பா சாமி, நீ உன் வாட்டுக்கு உன் போக்குல போ, நான் என் வாட்டுக்கு என் போக்குல போறேன். பாவம் கௌதமி, அப்பத்தான் என்னை தேடி தீருது என்னமோ தெரியல. மல்லிகாத்தா கூட போறேன் எல்லாரும். சரி, அது திட்டினாலும் திட்டும். நான் திருப்பி பலூன் கடை பக்கம் போய் என் அப்பத்தாவை தேடி கண்டுபிடிச்சு நாங்க எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். சரியா? சரி சரி பார்த்து போங்க அன்பு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண. சரி கௌதம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை எல்லாம் ஒன்னா வரப்போகுது. அழகா வீட்டுக்கு போய் பொடி நிறைய சேர்ந்துருவோம்ல. சரி சரி பார்த்து பத்திரம். சரி கௌதம்.